வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டிஜிட்டல் மர்மத்தை பார்க்க போறோம். ஒரு வாட்ஸ்அப் பேஜ்ல ஒண்ணுமே இல்ல, கிட்டத்தட்ட காலி. ஆனா அந்த காலி பேஜ் ஒரு பெரிய அமைப்பை பத்தி என்னெல்லாம் ரகசியங்களை சொல்லணும் பார்க்கலாமா? ஒரு காலி பக்கம் என்ன கதை சொல்ல முடியும்? கேட்கும் போதே விசித்திரமா இருக்குல்ல. ஆமா, பொதுவா நாம நிறைய தகவல்கள் இருக்கிற பக்கத்தை தானே அலசுவோம். ஆனா இங்க விஷயமே வேற. எதுவுமே இல்லாதது தான் நம்மளோட பெரிய சவால். வாங்க, இந்த டிஜிட்டல் புதிரை நாம சேர்ந்து அவிழ்க்கலாம். சரி, நம்மளோட கேஸ் ஃபைல் இதுதான். புரிதல் ஞானம் மிஷன் அப்படிங்கிற பேர்ல ஒரு வாட்ஸ்அப் பிசினஸ் கேட்டலாக். இப்ப நாம எல்லாரும் ஒரு டிடெக்டிவ் மாதிரி யோசிக்கணும். நம்ம கையில இருக்கிற ஒரே க்ளூ இதுதான். வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நோண்டி பார்ப்போம். ஓகே, நம்மளோட விசாரணை இப்போ ஆரம்பமாகுது. இந்த மர்மத்தோட முக்கியமான விஷயமே என்னன்னா, இந்த பேஜ்ல ஒரு தகவல் கூட இல்ல. ஒரு விதமான வெறுமை. இந்த வெறுமை தான் நாம தீர்க்க வேண்டிய முதல் புதிர். நீங்களே பாருங்க, இந்த பேஜ்ல என்ன இருக்கு? காலிங், மெசேஜிங் அப்படின்னு வாட்ஸ்அப்ல வழக்கமா இருக்கிற விஷயங்களை தவிர அந்த அமைப்பை பத்தின ஒரு சின்ன டீடைல் கூட இல்ல. இது நம்ம வேலையை இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக்குது இல்லையா? இப்போ முக்கியமான கேள்வி இதுதான். கையில எந்த துப்புமே இல்லாத மாதிரி இருக்கும்போது நாம எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? ரொம்ப சிம்பிள். சின்ன சின்ன விவரங்களை கூட கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கணும். சொல்லுவாங்களே, ஒரு சின்ன துரும்பு கூட ஒரு பெரிய துப்ப கொடுக்கோன்னு. வாங்க, நாமளும் அதே பண்ணுவோம். சரி, இப்போ நம்ம கிட்ட இருக்கிற துப்புகளை அலசி ஆராய வேண்டிய நேரம் வந்தாச்சு. கையில இருக்கிறது கொஞ்சோண்டு தகவல் தான். ஆனா அதை வச்சு என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு சின்ன டீட்டெயிலும் முக்கியம். ஆமாங்க, இந்த கிட்டத்தட்ட காலி பேஜ்ல நமக்கு கிடைச்சதே ரெண்டு துப்பு தான். ஒன்று அந்த அமைப்போட பேரு, இன்னொன்னு அவங்களோட ஃபோன் நம்பர். சரி, இந்த ரெண்டை மட்டும் வச்சுக்கிட்டு நாம என்ன பண்ண போறோம்? வாங்க பார்க்கலாம். முதல் துப்பு, அந்த பேரு புரிதல் ஞானம் மிஷன். இது கொஞ்சம் பிரிச்சு பாப்போமா? புரிதல் ஞானம் மிஷன், இது எல்லாமே தமிழ் வார்த்தைகள். இதிலிருந்து என்ன தெரியுது? இந்த அமைப்புக்கு ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட இல்லனா ஒரு ஆன்மீக நோக்கம் இருக்கலாம். இது நம்மளோட முதல் பிரேக் த்ரூ. அடுத்தது ரெண்டாவது துப்பு, அந்த ஃபோன் நம்பர். அந்த நம்பருக்கு முன்னாடி +91 இருக்கு பாத்தீங்களா? அது இந்தியாவோட கண்ட்ரி கோடு. அப்போ நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் கிடைச்சிருச்சு. இந்த அமைப்பு இந்தியால இருந்து தான் செயல்படுது. சூப்பர். ஓகே, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த பேஜ்ல இருக்கிற வாட்ஸ்அப்போட பொதுவான ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, அது கூட இந்த அமைப்போட உண்மையான நோக்கத்தை பத்தி சில ரகசியங்களை நமக்கு சொல்லும். எப்படின்னு பாப்போமா? இங்க பாருங்க, காலிங், மெசேஜிங், குரூப்ஸ், ஸ்டேட்டஸ், சேனல்ஸ், ஏன் மெட்டா ஏஐ கூட இருக்கு. இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் கிடையாது. இந்த அமைப்பு தன்னோட ஆடியன்ஸ் கிட்ட பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த கருவிகள். யோசிச்சு பாருங்க, சேனல்ஸ்னா ஒருத்தர் மட்டும் பேசுவாங்க, குரூப்ஸ்னா எல்லாரும் பேசலாம். சோ ஒவ்வொரு சாய்ஸ்க்கும் ஒரு காரணம் இருக்கு. அதான் நான் சொன்னேன், இது வெறும் ஃபீச்சர்ஸ் லிஸ்ட் இல்ல. இதுவே அவங்களோட ஒரு கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி. அவங்க எப்படி தங்களோட ஆடியன்ஸை அணுக போறாங்கன்றதுக்கு இதுதான் ப்ளூ பிரிண்ட். அவங்க ஒரு சமூகத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்கன்னு இதுல இருந்து நல்லாவே தெரியுது. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும். ஏன் அவங்க சாதாரண வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாம வாட்ஸ்அப் பிசினஸ் அக்கவுண்ட் வச்சிருக்காங்க? ஏன்னா அவங்களோட நோக்கம் தெரிஞ்சவங்க கூட சும்மா சாட் பண்றது இல்ல, ஒரு பெரிய ஆடியன்ஸை ரீச் பண்ணி ஒரு பிராண்ட் இல்லனா ஒரு சமூகத்தை கட்டமைக்கிறது தான். இது அவங்களோட நோக்கத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. சரி, இப்போ நாம சேகரிச்ச எல்லா துப்புகளையும் ஒன்னா சேர்க்க போறோம். சின்ன சின்ன துண்டுகளை வச்சு ஒரு பெரிய புதிரை தீக்கிற மாதிரி இந்த அமைப்பை பத்தின ஒரு முழுமையான ப்ரொஃபைலை உருவாக்க வேண்டிய நேரம் இது. இதுதான் நம்மளோட யுரேகா மொமெண்ட். இதுவரைக்கும் நாம கண்டுபிடிச்ச எல்லா துண்டுகளையும் இப்போ ஒன்னா சேர்க்க போறோம். ஒரு முழு படம் நமக்கு கிடைக்க போகுது. ரெடியா இருங்க. இதோ பாருங்க, இதுதான் நாம கண்டுபிடிச்ச ப்ரொஃபைல். அவங்களோட அடையாளம் என்ன? கல்வி அல்லது தகவல் சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பு. எங்க இருக்காங்க? இந்தியால. அவங்களோட ஆடியன்ஸ் யாரு? பெரும்பாலும் தமிழ் பேசுறவங்களா இருக்கணும். அவங்களோட திட்டம் என்ன? மொபைல் மூலமா ஒரு சமுதாயத்தை உருவாக்கி தகவல்களை பரப்புறது. இதுக்காகவே அவங்க பப்ளிக் அவுட்ரீச்காக வாட்ஸ்அப் பிசினஸை தேர்ந்தெடுத்திருக்காங்க. பாத்தீங்களா, ஒரு காலி பேஜ்ல இருந்து எவ்வளோ விஷயங்களை நாம எடுத்திருக்கோம். நம்மளோட அனாலிசிஸோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த பேஜ் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டோம். ஆனா இந்த பேஜ் சொல்லாத விஷயங்களும் சில கதைகளை சொல்லும். அந்த வெறுமைக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாமா? டிஜிட்டல் உலகத்துல இது ஒரு முக்கியமான பாடம். ஒரு இடத்துல என்ன இருக்குன்றது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அங்க என்ன இல்லைன்றதும் முக்கியம். சொல்லப்போனா தகவல் இல்லாதது கூட ஒரு வகையான துப்பு தான். அப்போ இந்த பேஜ் ஏன் காலியா இருக்கு? ஒருவேளை இது ஒரு புத்தம்புது அமைப்பா இருக்கலாம். இப்பதான் அவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இல்லனா அவங்களோட ஆன்லைன் ப்ரொஃபைலை இன்னும் முழுசா ரெடி பண்ணிட்டு இருக்கலாம். இல்லாட்டி ஒரு பெரிய லான்ச்சுக்கு முன்னாடி இருக்கிற அமைதியான நேரமா கூட இது இருக்கலாம். ஆரம்பத்துல ஒரு மைனஸா தெரிஞ்ச இந்த காலி பக்கம் இப்போ அந்த அமைப்பை பத்தின இன்னும் சில புது தகவல்களை நமக்கு சொல்லுது. ஒரு காலி வாட்ஸ்அப் பேஜ்ல இருந்து இவ்ளோ விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கடைசியா ஒரு கேள்வி. உங்க ஆப்ஸ், நீங்க ஆன்லைன்ல விட்டுட்டு போற தடயங்கள், இதெல்லாமே உங்களை பத்தி ஒரு கதையை சொல்லுது. உங்க கதை என்ன?
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க டிஜிட்டல் உலகம் உங்கள பத்தி என்ன சொல்லுது?